க்ரீமி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாஸ்தா எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேகும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டு கார்லிக்கும் ஆனியனும் ஆட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பட்டர் மெல்ட் ஆனோடனையும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா பாயில் ஆனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் அது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால்லேயே வந்து மைதா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தா, கார்லிக் ஆனியன் பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், ஷேர்.